Hello all. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 7 mensuration-ல exercise 7.4 8th sum பார்க்கலாம். A hemispherical bowl is filled to the brim with juice. The juice is poured into a cylinder vessel whose radius is 50% more than its height. If the diameter is same for both the bowl, then find the percentage of juice that can be transferred from the bowl into the cylinder vessel. So நமக்கு ஹெமிஸ்பெரிக்கல்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பிரிம்னா இது வரைக்கும். ஸோ ஜூஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது என்னன்னு சொல்லுவோம், டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இதை வந்து நம்ம எதில் போர் பண்ணுறாங்க, சிலிண்டர் பவுல். அந்த சிலிண்டர் பவுல் சிலிண்டருக்கு இது என்ன, டயாமீட்டர், இங்கேருந்து இங்கே ரேடியஸ், இது ஹைட்டு. இங்கே இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் வெசலுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும், ஆர் வந்து 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட்டு. ஸோ எடுத்து எழுதலாமா, இங்கே ரெண்டோடைய டயாமீட்டரும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதோட டயாமீட்டரும் சேம்னா ரேடியஸும் சேமாக இருக்குமா. ஸோ ஃபார் ஹெமிஸ்பியர் அண்ட் சிலிண்டர் ரேடியஸ் வந்து ஆர், ரெண்டுக்குமே சேம் ரேடியஸ் தான். ஸோ அதனால் நம்ம R1 R2ன்னு எழுதாமல் சேம் ரேடியஸ்ங்கிறதுனால ஆர்னே வச்சுருக்கோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோடைய ரேடியஸ், சிலிண்டருடைய ரேடியஸ் எப்படி இருக்குமானா, ஹைட்டு ப்ளஸ் 50% ஆஃப் ஹைட்டு. ஸோ இந்த சிலிண்டருடைய ஹைட் என்ன இருக்கோ அது கூட இதில் இன்னொரு 50% ஆட் ஆகுமா. ஸோ இப்படி சொல்லலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம், R = H ப்ளஸ் 50% 50/100 ஆஃப்னா இன்ட்டு போடுவோம் H. ஸோ இப்போது 0 0 கேன்சல், 1 5 is 5, 2 5s are 10. ஸோ இது எப்படி எழுதலாம், H ப்ளஸ் 1/2 இன்ட்டு H. இப்போது இங்கே ஹெச்சு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே இந்த 1ஐ ஹெச்சி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே ஹெச் வந்துடும். இப்போது குறுக்கு பெருக்கல், தட் இஸ் எல்சிஎம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ R = இந்த ஹெச்சை கூட இந்த 2ஐ மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 2H ப்ளஸ் இந்த 1ஐ ஹெச்சி மல்டிப்ளை பண்ணால் ஒரு H பை இந்த 1ஐ 2ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 2. இப்போது 3H = 3H/2. நமக்கு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டு. ஸோ இந்த ஹெச்சை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த 3/2 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2/3 ஆகுமா. ஸோ 2/3 R. நல்லா பாருங்கள், R = 3H/2ன்னு வந்திருக்கு. இதில் நமக்கு ஹெச் தான் வேணும். ஸோ இந்த 3/2 அந்த பக்கம் கொண்டு போனால் 2/3 ஆகிடும். ஸோ இப்போ ஹெச்சும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது the percentage of juice that can be transferred from the bowl to cylinder vessel. கண்டுபிடிக்கலாமா. percentage of juice transferred, அப்போது இந்த பவுலில் இருந்து சிலிண்டருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஜூஸோடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு அந்த ஜூஸ் எந்த வெசலில் இருந்ததோ அதை கீழே போடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், அதிலிருந்து நம்ம எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதை தான் மேலே எழுதணும் நீங்கள். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நமக்கு பர்சன்டேஜில் வேணும். ஸோ இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜில் கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன, πr²H. ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா 4/3 πr³ வரும். இப்போ இங்கே ஹெமிஸ்பியருங்கனால 4க்கு பதிலாக 2 வரும். ஸோ 2/3, 4/3ங்கிறது ஸ்பியருக்கு வரும். ஹெமிஸ்பியருங்கனால அந்த 4ல் பாதியான 2 வரும். ஸோ 2/3 πr³. ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. இப்போது இதில் பை கேன்சல் பண்ணலாம். ஸோ பை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மேலே என்ன இருக்கும், R²H இருக்கும். இங்கே கீழே 2/3 R³ இருக்கும். நமக்கு ஆல்ரெடி முன்னாடி ஹெச் கண்டுபிடிச்சோம். ஹெச் என்ன கண்டுபிடிச்சோம், 2/3 Rன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா R²
ஹெச்சுக்கு பதிலாக 2/3r by 2/3r cube. இந்த 2/3க்கும் இந்த 2/3க்கும் கேன்சல் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு r ஸ்கொயர் இன்ட்டு r வந்து r பவர் கியூப், கீழே r கியூப். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 100%. அப்போ இங்கே என்ன வரும்? இன்ட்டு 100%. 1 into 100% is 100%. அப்போது எவ்வளோ ஜூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்? ஃபுல் ஜூஸையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது. அந்த பவுல்லேருந்து சிலிண்டர் வெசலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட்? 100%. ஸோ டோட்டல் ஜூஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ என்ன பார்த்தோம்? பவுலுடைய ரேடியஸும் சிலிண்டருடைய ரேடியஸும் சேம்னு பார்த்தோம். அதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பவுலுடைய வால்யூம் மேலே, கீழே ஜூஸ் இருந்த பவுலுடைய வால்யூம் கீழே, இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைச்சது 100% ஆஃப் ஜூஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.